ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மதன் கௌரி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரியாக்டோட காம்போனன்ட்ஸ்னா என்ன மதனு அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொஞ்சம் சொல்லிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதனால என்ன யூஸு, அதான் இந்த வீடியோவில் சொல்ல நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ரியாக்ட் காம்போனன்ட்ஸ்னால என்ன யூஸ்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு காம்போனன்ட்குள்ள வந்து இன்னொரு காம்போனன்ட் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாங்க. என்ன வந்து ஒன்றுமே புரியல, என்னமோ சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஹெட்டருக்குன்னு ஒரு காம்போனன்ட் எதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டுனா அதே ஃபூட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கேட்க கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இதாங்க மேட்ரு. ஸோ காம்போனன்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் இருந்து காம்போனன்ட் கிடையாது. என்ன மதனே, எது அது ஒரு ஃபைலா, எப்படி இருக்கும், இல்லை எப்படி என்ன நீங்கள் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுங்க, ஒரு காம்போனன்ட்ங்கிறது ஒரு ஃபைல் தாங்க. அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தாங்க. .jsங்கிற எக்ஸ்டென்ஷனில் தாங்க இருக்கும். ஸோ ஜேஎஸ் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் உள்ள வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் இருக்குமா மதனே அப்படிங்கன்னா ஆமாங்க, 100% ட்ரூ. ஸோ அப்போ அதில் காம்போனன்ட்னா என்ன மதனே அப்படிங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ்ங்கிற அந்த நம்ம வந்து இப்போ வெல்கம்னு ஒரு காம்போனன்ட் வச்சுக்கோங்க. அந்த காம்போனன்ட்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்து HTML இருக்குங்க. ஸோ அது HTML சொல்லக்கூடாது, JSX சொல்லணும். ஸோ நம்ம பிகினர்ஸ் லெவலில் வந்து HTML சொல்லிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு காம்போனன்ட்ங்கிறது ஒரு JS ஃபைலு .jsங்கிற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து ஒரு HTML இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, ஒரு காம்போனன்ட்ங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேஜராக ஒரு 90% வந்து ரியாக்ட் கோடு வந்து எல்லாமே ஃபங்க்ஷனல் ஸ்டைலில் தாங்க இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டைல் என்னன்னா கிளாஸ் பேஸ்டு ஸ்டைலுங்க. ஸோ ES6ல வந்து ஜாவாஸ்கிரிப்டோட கிளாஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு, இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் அது ஒரு ஸ்டைல் தாங்க. கிளாஸ், அதாவது ரியாக்ட்லேயே வந்து இன்பில்ட்டாக காம்போனன்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க. அந்த கிளாஸை வந்து நம்மளோட கிளாஸ்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோங்க. ஸோ அது இன்ஹெரிட்டன்ஸ் பண்ற மாதிரிங்க. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள வந்து ரெண்டர்ங்கிற ஒரு மெத்தட் நம்ம வச்சிருக்கணுங்க. அந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து HTML வச்சிருக்கோங்க. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ வாங்க நம்ம டெமோ பார்ப்போம், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ வாங்க நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் கொடுத்து அன்னைக்கே ஒரு நம்ம ஆமாங்க, இந்த இருக்கு பாருங்க, நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சொம்பு கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஒன்றும் இல்லைங்க, இதுக்குள்ள நம்ம சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள போங்க. உள்ள வந்து நிறைய JSS ஃபைல் இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம JS ஃபைல்னு சொல்லக்கூடாங்க, இதெல்லாம் காம்போனன்ட். ஸோ இதில் வந்து app.jsக்குள்ள போனீங்கன்னா இதாங்க ரூட் காம்போனன்ட். ஸோ மற்ற எல்லா காம்போனன்ட்டையும் பிளேஸ் பண்ணி வைக்கிறதாங்க ரூட் காம்போனன்ட். ஸோ இதில் உள்ள அந்த காம்போனன்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்கு பாருங்க, ஃபங்க்ஷன் நேமு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ உள்ள வந்து நிறைய HTML இருக்குங்க. ஸோ இதாங்க ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ உள்ள ரெண்டராகுது பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ நம்மளே எப்படி மாதிரி ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சோர்ஸ்க்குள்ளே போய் ஸோ நம்மளா காம்போனன்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற ஃபோல்டர்லாம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோல்டரில் ஃபைல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா welcome.jsன்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து JS ஃபைல்னு சொல்லக்கூடாங்க. ஸோ welcome.jsங்கிற ஒரு காம்போனன்ட்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரியாக்ட் காம்போனண்ட்டை மாற்றினா நம்ம வந்து ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்ணுங்க உள்ள. ஸோ அதான் நான் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ இது வந்து ரியாக்ட் காம்போனண்ட்டை மாத்திருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ரியாக்டை இம்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து எப்பவுமே வந்து கேபிட்டல் லெட்டரில் தாங்க இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ ஃபங்க்ஷன் வெல்கம். ஸோ W மட்டும் கேப்ஸில் இருக்கணுங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட போகிறேங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்து நான் HTML எழுதுவேங்க. ஸோ ஒரு டிவ் எலிமெண்ட் கிரியேட் பண்ணி உள்ளே வந்து ஹலோ எவ்ரி ஒன்னே போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ என்னோட ட்ரேட்மார்க்னே சொல்லலாம், ஹலோ எவ்ரி ஒன். ஸோ அந்த ஹலோ எவ்ரி ஒன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அது வந்து நான் என்னோட யூசர் இன்டர்ஃபேஸில் காமி பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த ஹலோ எவ்ரி ஒன் காணும் பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் பண்ண வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி அது app.jsல வந்து இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஸோ வெல்கம். ஸோ நம்மளோட காம்போனன்ட் நேமை வந்து போடணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வெல்கம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு. ஸோ இம்போர்ட் வெல்கம் ஃப்ரம். ஸோ ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ளே வெல்கம்ங்கிற அந்த ஃபைலுக்குள்ளே வந்து அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதாங்க நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க அந்த நம்மளோட அந்த பாய்லர் பெட் கோடை டெலிட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட அந்த காம்போனன்ட் வந்து கஸ்டம் HTML. ஸோ வெல்கம்ங்கிற ஒரு டேகை நம்மளே கிரியேட் பண்ணி போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகட்டும், கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், ஹலோ எவ்ரி ஒன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், app.jsங்கிறது ஒரு ரூட் காம்போனன்ட்ங்க. ஸோ உள்ளே இருக்கிறது வந்து நம்மளோட வெல்கம்ங்கிற அந்த உள்ளே இருக்கிற டிவ்வோட ஹலோ எவ்ரி ஒன் வந்து அங்கே பிளேஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதாங்க காம்போனன்ட் பேஸில் வந்து கோட் எழுதுறது. ஸோ இது ஓகே மதனே. ஸோ அப்போ கிளாஸ் பேஸில் ஏதோ சொன்னீங்க, அதையும் சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுங்க. ஸோ அதையும் பண்ணிடுவோம். ஸோ வெல்கம் கிளாஸ்.jsன்னு போடுவோங்க அந்த ஃபைலோட நேம். ஸோ சாரி, ஃபைல் கிடையாது, அது ஒரு காம்போனன்ட்.
ஸோ கிளாஸ் காம்போனன்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்டும் போட்டுருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இதில் என்ன பண்ணணும், நான் சொன்னேன் ஆல்ரெடி இன்பில்ட்டாக காம்போனண்ட் ஒரு கிளாஸ் இருக்கும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்களேன், காம்போனண்ட் ஒரு கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இன்பில்ட்டாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ES6 கிளாஸு. ஸோ கிளாஸ் நேம் வந்து இதுலேயும் ஒரு காம்போனண்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். ஸோ வெல்கம் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் காம்போனன்ட் போடுறாங்க. ஸோ காம்போனன்ட்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம், மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுங்கிற ஒரு மெத்தட் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்குங்க. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டு உள்ளே வந்து நம்ம HTML எழுதுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன போடுவோம், ஸோ ஹை ஃப்ரம் மதன்னு போடுவோம். ஸோ இதையும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டு, ஸோ வெல்கம் கிளாஸ்னே போட்டுருவோங்க. ஸோ என்ன நம்ம கிரியேட் பண்ணனாலும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையுமே இம்போர்ட் ஒரு இடத்துல பண்ணுவோம். ஸோ எக்ஸ்போர்ட் நம்ம தனித்தனியாக பண்ணிடணுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அகைன் நம்ம வந்து app.js தான் நம்ம ரூட் கம்போனன்ட் சொன்னோம். ஸோ அதில் போய் இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம எப்படி வருதுன்னு பார்த்துருவோங்க. ஸோ இம்போர்ட் வெல்கம் கிளாஸ் ஃப்ரம், ஸோ அந்த எங்கே இருக்குது காம்போனன்ட்ஸுங்கிற உள்ள காம்போனன்ட்ஸ்குள்ளே வந்து வெல்கம் கிளாஸுங்கிற ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்குங்க. ஸோ வெல்கம் கிளாஸ். ஸோ அதையும் வந்து வெல்கம்க்கு அப்புறமே கஸ்டம் HTML. ஸோ இது வந்து ஒரு டேக் தான். ஸோ கஸ்டமாக நம்மளாக வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த டேக்கை. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஸோ புரியலாம், திருப்பி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ இங்கே பாருங்களேன், ஹலோ எவ்ரிவன் கீழே ஹை ஃப்ரம் மதன் வந்துருச்சு. ஸோ நல்லா பாருங்களேன், ஒரு காம்போனன்ட்குள்ளே வந்து 2 காம்போனன்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெல்கம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காம்போனன்ட்குள்ளே இன்னொரு காம்போனன்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த காம்போனன்ட்குள்ளே இருக்கிற ரிட்டர்ன் மெத்தடுக்குள்ள இருக்கிற HTML வந்து நமக்கு இங்கே வருது. ஸோ அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்ன மதனு அது எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு ஏதோ போடுறியே, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுங்க. இங்கே பாருங்களேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு அப்படின்னு போடுறேன் நான். ஸோ எக்ஸ்போர்ட்டு டிஃபால்ட்டு போடுறதுனால தாங்க நான் இங்கே இம்போர்ட் பண்ண முடியல. நாங்கள் வந்து வெல்கம்னே இம்போர்ட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ இப்போ பாருங்களேன், நான் வந்து மதன்னே போட்டு ஸோ அந்த கஸ்டம் டேக் வந்து மதன்னே மாற்றுறேன். ஸோ நம்மளோட காம்போனன்ட் நேமும் வந்து நம்மளோட இம்போர்ட் பண்ணுற நேமும் ஒன்றா இருக்கணும் தேவையில்லைங்க. இங்கே பாருங்களேன், அதே தான் வருது. ஸோ எதனாலனா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுன்னு போட்டனால தாங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்களேன், ஸோ உள்ள என்னோட காம்போனன்ட் நேம் வந்து வெல்கம்னு இருக்குது. பட் நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டாக பண்ணுறதுனால, ஸோ அதுலேருந்து டிஃபால்ட்டாக நான் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இந்த இதாங்க வரும், இம்போர்ட் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம நேம்டு, ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று இருக்குங்க டிஃபால்ட், இது வந்து நம்ம நேம்டு எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இன்னும் சாதாரண எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை எப்படி பண்ணணும் மதனு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ES6 ஃபங்க்ஷனாக மாற்றணுங்க. ஸோ உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் அடுத்து இப்படி தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட்டு, ஸோ நம்மளோட காம்போனன்ட் நேம் வெல்கம்னே வச்சுக்கோம். ஸோ ஃபங்க்ஷனு, ஸோ ரிட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்டாக்ஸாக மாறிடும். இது வந்து ES6ஓட ஃபங்க்ஷன் ஸ்டைலுங்க. ஸோ ரிட்டர்ன் ஹஸ்டோ. ஸோ இதுவும் கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் முன்னாடி போய் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுன்னு போடுறப்பல வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் போட்டால் போதுங்க. ஸோ டிஃபால்ட் வந்து போட தேவையில்லை, நான் உங்களுக்கு சும்மா போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். இப்போ நான் எரர் அடிக்க பார்த்தீங்களா. ஸோ வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் வந்து நாங்கள் போடக்கூடாதுங்க. ஸோ வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் தாங்க அங்கே நான் போடணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் எரர் போயிடுச்சு. ஸோ சிங்கிள் லைன் ஆயிடுச்சு. ஸோ காம்பனண்ட் வந்து ரொம்ப சிறுசாயிருங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அங்கே இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்களேன், எரர் வருது. ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு போடாமல் வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன காம்போனன்ட் நேம் கொடுத்தோமோ அது தாங்க எங்கேயும் கொடுக்கணும். ஸோ இல்லைனா வந்து இந்த மாதிரி தாங்க எரர் வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் எக்ஸ்போர்ட் கொடுக்கும் டிஃபால்ட் கொடுக்காம கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து பேரந்தசிஸ்குள்ளே தாங்க அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம வாங்கணும். அப்போ தாங்க இங்கே வந்து ரெண்டர் ஆகும் ப்ராப்பராக. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ என்ன இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்கணும், இன்னும் வரல. ஸோ இந்த வந்துருச்சு பாருங்கள், ஹலோ எவ்ரிஒன். ஸோ பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட் சாதாரண எக்ஸ்போர்ட்டுக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னா நம்ம என்ன நேம்னாலும் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நேம்டு எக்ஸ்போர்ட். ஸோ சாதாரண வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்தோன்னா இந்த பேரந்தசிஸ்குள்ளே அந்த வெல்கம் வரணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.